நாம நம்மளுடைய வாழ்க்கையில ஸ்டேபிளா இருக்கிறது, அதாவது பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஸ்டாக்ஸ் வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. பட் இவங்க எல்லாம் அந்த மாதிரி எதனால சொல்றாங்க தெரியுமா? இவங்களுக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் எதுல இருந்து வருது அப்படி தெரியுமா? இந்த மாதிரி உங்களுக்கு டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ், அதாவது பினான்சியலா ஸ்டேபிள் ஆகிறதுக்கு டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ரூம் போர்ட்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க பேசிக்கா வந்துட்டு ஏதாவது ஒரு புக் வாசிச்சிருப்பாங்க. அந்த புக்கு மூலியமா இவங்க வந்து இவங்களோட ஐடியாவை டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்றது மூலியமா அவங்க வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதுதான் பேசிக்கா எல்லாருமே, அதாவது லைஃப் ட்ரிப்ஸ் கொடுக்குற எல்லாருமே வந்து பண்றது. என்னதான் நிறைய பேர் வந்துட்டு நிறைய அட்வைசஸ் கொடுத்தாலுமே, அதாவது பினான்சியலா நீங்க வந்து ஸ்டேபிள் ஆகுறதுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுத்தாலுமே வந்துட்டு உங்களால வந்து எல்லா அட்வைஸுமே ஃபாலோ பண்ண முடியாது. பட் நான் சொல்ல போற இந்த ஒரு புக்கை மட்டும் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, ஐ டெல் யூ, உங்க லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்கும். நீங்க பினான்சியலா ஸ்டேபிள் ஆகுறதுக்கு வாசிக்க வேண்டிய அந்த புக்கு தான் வந்துட்டு இந்த சைக்காலஜி ஆஃப் மணி. இன்னைக்கு இருக்கிற நிறைய பில்லியனியர்ஸ், மில்லியனியர்ஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ற ஒரே ஒரு புக் என்ன புக் தெரியுமா? த சைக்காலஜி ஆஃப் மணி. ஆக்சுவலா வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற செலிபிரிட்டிஸ், அதாவது பில்லியனியர்ஸ் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பேசிக்கா இன்கம் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கும். பிகினிங்ல நான் சொல்றது, அந்த இன்கம் வச்சு அவங்க எப்படி பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக் படிச்சிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த, அதாவது 95% ஆஃப் பில்லியனியர்ஸ், மில்லியனியர்ஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ற ஒரே ஒரு புக் தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி. ஆக்சுவலா அந்த புக் வந்து இப்படிதான் இருக்கும். நானுமே வந்து இந்த புக்கை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், பட் கம்ப்ளீட்டா வாசித்து முடிக்கல. பட் இதுல வந்து நான் உங்களுக்கு, நான் வந்து வரைக்கும் படிச்சதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன கத்துக்கிட்டு இருக்கேனோ அதுதான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த புக்ல வந்து நீங்க வாஸ்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிடும். சரி, அப்படி என்ன ப்ரோ இந்த புக்ல இருக்கு அப்படின்னு அந்த புக்ல மொத்தம் 20 சாப்டர்ஸ் இருக்கு. 20 சாப்டருமே வந்து நம்ம லைஃபோட 20 லைஃப் வேல்யூஸ் டீச் பண்ணுது. நம்ம வந்து எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதனால வந்து மணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, நாம எப்படி மணியை கண்ட்ரோல் பண்ணலாம், அப்படி இப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இவர் வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இந்த புக்கை எழுதியிருக்க வந்து மாடர்ன் ஹவுசல் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து ஆக்சுவலா ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்துகிட்டுமே வந்து மணியை பத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி அவரோட ரிசர்ச் எல்லாம் ஒன்னா கூட வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. இந்த புக் வந்து உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் செல்லிங் புக்காவும் கன்சிடர் பண்ணப்படுது. சரி, இந்த புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா வந்துட்டு மணி நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடாம நாம எப்படி மணியை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் அறினாலதான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபுல்லா அட்ரஸ் பண்ண பாக்குறாரு. அதாவது இந்த ஆத்தர் மாடர்ன் ஹவுசல் வந்து அட்ரஸ் பண்ண பாக்குறாரு. நீங்க நினைக்கலாம், நான் எதுக்கு வந்துட்டு மணிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால என்னோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக போறது இல்லையா அப்படிங்கிற பட்சத்துல நான் எதுக்கு மணிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த புக்கை வாசித்து என்னத்தை கத்துக்கிற போறேன் அப்படின்ட்டு. பட் நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய லைஃப்ல ஃபேஸ் பண்ற 95% ஆஃப் தி ப்ராப்ளத்தை எது மூலியம் தெரியுமா சால்வ் பண்ண முடியும்? இந்த மணி மூலமா தான் சால்வ் பண்ண முடியும். இந்த மணி தான் வந்துட்டு உங்களோட லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வெளியே போறீங்க, வெளியே ஒரு அவுட்டிங் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து சும்மா நடந்துலாம் அவுட்டிங் போக முடியாது. வண்டி எடுத்துட்டு போவீங்க, அந்த வண்டியை வாங்குறதுக்கு காசு வேணும், அதுக்கப்புறம் அந்த வண்டி மெயின்டைன் பண்றது காசு வேணும், அவுட்டிங் வெளியே போகும்போது அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறது காசு வேணும். சோ அப்படிங்கிற பட்சம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட காசு தான் வந்துட்டு ஒரு ப்ரையாரிட்டியா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிற நாம நம்மளுடைய லைஃபை வந்துட்டு எந்த அம்ப்ரலா கீழே கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தா மணிங்கிற அந்த அம்ப்ரலா கீழே தான். அந்த மணி நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லக்ஸரியான லைஃப் வாழ முடியும். பட் மணி நிறைய இருந்தா ஒரு நல்ல லைஃப், பியூட்டிஃபுல்லான லைஃப் வாழ முடியுமா அப்படின்னா அதுவுமே கிடையாது ஆக்சுவலா. பட் மணி நிறைய இருந்தாலும் பிரச்சனை, கம்மியா இருந்தாலும் பிரச்சனை, எப்படி இருந்தாலும் நம்ம பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்மளோட 95% ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன், பெரிய சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து இந்த மணி தான். இந்த மணிங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பேப்பர். மணிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 10 ரூபா தாளுப்பா இதான்பா மணி, இதுக்கு மேல வந்து மணிங்கிறது வந்து எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். பட் அது கிடையாது. மணிங்கிறது ஆக்சுவலா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பேப்பர். இது வந்துட்டு ஒரு கோல்டு காயின்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா லேண்டா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்றோம், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஆக்சுவலா மணி. ஆக்சுவலா என்னைய பொறுத்த வரைக்கும் மணி வந்து 2 கேட்டகரி. ஒன்னு வந்து வர்ச்சுவல் வெல்த், இன்னொன்னு வந்து பிசிக்கல் வெல்த். வர்ச்சுவல் வெல்த்ங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறது வந்து வர்ச்சுவல் வெல்த். பிசிக்கல் வெல்த்ங்கிறது பிசிக்கலா ஒரு லேண்ட் வாங்கி வச்சுக்கிறது, இல்ல பிசிக்கலா ஒரு கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சிருக்கிறது. கோல்டு காயின்ஸ்மே வந்துட்டு பிசிக்கல் வெல்த்தா அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். பட் இருந்தாலுமே நான் வந்து அதை வந்து பிசிக்கல் வெல்த்தாவே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து 2 கேட்டகரி ஆஃப் மணி இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப மணி இஸ் நாட் ஜஸ்ட் அ பேப்பர், இட் இஸ் ஆஃப் எவ்ரிதிங். அதாவது எந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வேல்யூ கொடுக்குதோ அது எல்லாமே வந்து மணிஸ் தான். நாம இதுல பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? நாம மணி வந்து ஒரு பேப்பர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய காசு, அதாவது ஏர்னிங்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் சிம்பிளி பேங்க்ல போட்டு வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மூலமா 2%, 3% தான் வந்துட்டு வட்டி வரும். பட் இதை பத்தி நம்ம ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், மணிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாம வந்து நம்மளுடைய மணியை வந்து பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண, பேங்க்ல வந்து சேவ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் வந்து நிறைய பேர் இந்த புக்கை வாசித்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மணியை வந்துட்டு இப்ப நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த 5 ரூபாய் செலவு போட்டு இன்னொரு 5 ரூபாய் வேற ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ல என்ன கொடுக்குது அப்படின்னா அந்த 5 ரூபாயை 5000 ரூபாயா மாத்துறதுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குது. இப்ப நிறைய பேர் கேட்கலாம் ஆக்சுவலா இந்த மணி மூலயமா நான் வந்து ஓவர் நைட்ல சக்சஸ் ஆக முடியுமா, அதாவது ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியுமா அப்படிங்கிற கதை மாதிரி தான். பட் மணிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லோவா வருதோ, அதாவது நீங்க எந்த அளவுக்கு ஸ்லோவா ப்ராக்ரஸ் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டேபிளா அவங்க கிட்ட இருக்கும். சடனா ஒரே நைட்ல ரிச் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர்ல வந்து ஐ டெல் யூ வில் ஃபேஸ் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் தி வேர்ல்ட். இந்த மணியை பத்தி அட்ரஸ் பண்ணும்போது ஹவுஸ்வெல், அதாவது ஆத்தர் ஆஃப் த புக் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மணியை யூஸ் பண்றது ஒரு ஸ்கில். ஆக்சுவலா அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கிறது கிடையாது. அதனாலதான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது 100க்கு 95% ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு ஏமாளியாவே இருக்கிறாங்க. அவங்களால எந்த ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண முடியாதனால அவங்க ஒரு ஏமாளியாவே இருந்து ஏமாளியாவே இறந்து போயிடுறாங்க. நார்மலா என்ன நாம வந்து நம்மளுடைய லைஃப் வந்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, படிக்கணும், படிச்சு முடிச்சோன்னா ஒரு வேலைக்கு போகணும், அவங்களுக்கு சம்பளத்தை வச்சுட்டு ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது 2-3 வாங்கி வச்சுட்டு, அதாவது எது நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுக்காதோ அதை நம்ம வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் போய் ரிட்டையர் ஆயிட்டப்பா, சரி போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடுவோம். இப்படிதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பட் இதுவே நீங்க வந்து உங்களுடைய வேல்யூவை லேர்ன் பண்ணி வச்சிருந்தீங்க, அதாவது மணியோட வேல்யூவை லேர்ன் பண்ணி அதை ஒரு ஸ்கில்லா வளர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ஐ டெல் யூ டுடே யூ வில் பி தி ரிச்சஸ்ட் மேன். நாம நம்ம கிட்ட இருக்கிற அறிவை விட, அதாவது நம்ம யூஸ் பண்ற அறிவை விட இந்த அறிவை யூஸ் பண்ணி நாம நம்மளுடைய மணியை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதான் வந்து ரொம்பவே முக்கியம். சோ நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய மணியை நீங்க அளவு கரெக்டா யூஸ் பண்ணும்போது நீங்க வந்துட்டு டெஃபினட்டா ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கான அர்த்தம். ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் ஏர்னிங் பீரியட் வந்து நான் 2 விதமா பாக்குறேன். ஒன்னு வந்து ஆனஸ்ட் ஏர்னிங், இன்னொன்னு வந்துட்டு ஷார்டஸ்ட் ஏர்னிங். ஆனஸ்ட் ஏர்னிங்கிறது வந்து நம்ம நேர்மையா ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர காசை வச்சு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய வெல்த்தை வந்து டெவலப் பண்றது. இது வந்து நமக்கு லாங் டேர்ம் ஆகும், அதாவது ரொம்ப நாள் ஆகும், வளர்ந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். சோ அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். செகண்டா இருக்கிறது தான் வந்து ஷார்டஸ்ட் ஏர்னிங். அதாவது இந்த ஷார்டஸ்ட் ஏர்னிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஏர்னிங் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கடைக்கு வந்து வாட்ச் வாங்க போறோம். சோ வாட்ச் வாங்க போற இடத்துல நமக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு நம்மளுடைய பர்ஸ்ல இருக்க மணி எடுத்து பே பண்ணி அந்த வாட்ச் வாங்குறது, இன்னொன்னு வந்துட்டு அந்த வாட்சை ஸ்டீல் பண்ணிட்டு வர்றது. சோ அதுதான் வந்துட்டு ஷார்டஸ்ட் ஏர்னிங். இந்த ஷார்டஸ்ட் ஏர்னிங் வந்து நம்ம லைஃப்க்கு வந்து என்னைக்குமே ஹெல்ப் பண்ணாது. அதாவது ஈஸியஸ்ட் ஏர்னிங் இருக்குல்ல, இந்த ஈஸியஸ்ட் ஏர்னிங் வந்து நம்ம லைஃப் வந்து என்னைக்குமே ஹெல்ப் பண்ணாது. நீங்களே உங்களோட லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் ரிச்சா இருப்பாரு, பட் அடுத்த 2 மாசம் 3 மாசம் கழிச்சு போரஸ்ட் ஆஃப் த போற மாறிடுவாரு. சோ அந்த மாதிரி மணி வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாலுமே, இன்னைக்கு வந்து நம்ம ரிச் ஆக்குனாலுமே, அதாவது ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு பிகஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் ஆக்குனாலுமே வந்துட்டு என்னைக்கு நம்மளை கீழே தள்ளிவிடும் அப்படிங்கறத சொல்லவே முடியாது. பட் இதுவே நீங்க ரொம்ப உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு உங்களுடைய மணி நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாங் டேர்ம்ல பிசினஸ் மேனா ஒரு பெரிய ஆளா வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லைஃப் லாங் அந்த சுச்சுவேஷன்ல ரிமைனிங்கா இருப்பீங்க. ஓகே, பேசிக்கா மாரன் ஹவுசல் இந்த புக்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம எல்லாருமே வந்துட்டு மணி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆஃபர் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம உடனே அந்த ஆஃபரை தேடி அங்க வந்து 50% ஆஃபர் கொடுக்குறான்ப்பா அதனால போய் வாங்குறோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சோ இன்னொரு இடத்துல வந்துட்டு நான் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன், அங்க எனக்கு 3000 சம்பளம் கொடுக்குறாங்க, பட் இன்னொரு இடத்துல வந்து எனக்கு 6000 சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து 6000 சம்பளம் கொடுக்குற இடத்துல சூஸ் பண்றது தப்புன்னு சொல்ல வரல. பட் இந்த 3000 சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அங்க உங்களுக்கு வேல்யூஸ் அதிகமா கொடுப்பாங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 6000 கொடுக்குற இடத்துல உங்களை டிமாண்ட் பண்ணுவாங்க, உங்களை வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி நடத்துவாங்க. நம்ம வந்து எதை சூஸ் பண்றோம், மணி இந்த இடத்துல அதிகமா கொடுக்குறாங்க அதனால நாங்க போலாம்ப்பா, இங்க என்ன 3000 கொடுத்தாலுமே வந்து நல்லா பாத்துக்கிறாங்க, பட் இருந்தாலுமே எனக்கு அது முக்கியம் கிடையாது, காசு தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம வந்து அங்க போயிடுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து காசுக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோமே தவிர நம்மளுடைய வேல்யூஸை மதிச்சுக்கிட்டு நான் வந்து என்னோட வாழ்க்கையில இப்படிதான் வாழணும், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு நினைக்கிறது கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமா இந்த மாரன் ஹவுசல் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வேற எங்கேயுமே போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நாம நம்மளோட லைஃபை எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது மூலியமாவே தெரியும் ஆக்சுவலா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய சாஃப்ட் ஸ்கில் லேர்னிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட லைஃபை எக்ஸாமின் பண்ணி பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எக்ஸாமின் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுடைய லைஃப், அதாவது நீங்க உங்களுடைய மணியை வந்து எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எக்ஸாமின் பண்ணி பாருங்க. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாமின் பண்ணி பாருங்க. உங்க லைஃபுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னா நீங்களுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நபரா வந்து இந்த சொசைட்டில வாழ முடியும். ஸோ மணி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட், பட் மணி இஸ் நாட் எவ்ரிதிங். அதை மட்டும் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ கைஸ், see you in the next video.